இந்த திட்டத்தை நீங்க க்ளோஸ் பண்ணு என்று 2016 மோடி ஆட்சி வந்ததுமே இந்த 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிக்க பார்த்தார்கள். உடனடியாக நாம் களத்தில் இறங்கினோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாடு முழுக்க இதுக்காக ஆர்ப்பாட்டம் நடத்துங்கள் சொன்னா நம்ம எல்லாம் ஆர்ப்பாட்டம் நடத்தணும். அந்த ஆர்ப்பாட்டங்களை நடத்தி போராட்டங்களை நடத்தி இந்தியா முழுக்க அது மாதிரி போராட்டம் நடந்ததுக்கு அப்புறம் தான் மோடி பயந்து போய் என்ன பண்ணா, சரி இந்த திட்டத்தை நாங்க நெருக்கல தொடர்றோம். ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதுக்கு பணம் ஒதுக்குனா தானே அது இங்க வந்து சேரும். அந்த பணத்தை குறைக்கணும். இன்னைக்கு போன வருஷம் எவ்வளவு கொடுத்தாரோ, எத்தனை பேருக்கு வேலை கொடுத்தாங்களோ அதுல 4/4 பேருக்கு தான் இந்த ஆண்டுக்கு வேலை ஒதுக்கி இருக்கிறார். எவ்வளவு பெரிய அநீதி! 4/4 தான் ஒதுக்குறான். இதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் கல்விக்காக நிதியை ஒதுக்க மறுக்கிறது மோடி அரசு என்றதும் அதை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் பல்வேறு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க. நம்முடைய பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பலமுறை டெல்லிக்கு வந்து அந்த கல்வி அமைச்சரை ஏழை பார்த்து வலியுறுத்தினார். நாங்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய தலைவர் நான்